நம்ம கூட விவசாயி மகேஸ்வரன் இருக்காரு. 3 போகமும் ஸ்கைவின்ல ஆர்கானிக் உரத்தை தான் பயன்படுத்திட்டு வராராம். இதனால மத்த விவசாயிகளை விட இவரோட வயல்ல அதிகப்படியான விளைச்சல் இருக்கிறதாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பிளட் அடிப்பதன் மூலம் பயிரோட தன்மையும் மேம்படுதாம். களத்துல ஆபீசர் செந்தில் இருக்காரு. விவசாயி என்ன சொல்றாரு? வணக்கம் சார். ஸ்கைவின் கம்பெனிலேருந்து வரேன். என் பேர் செந்தில். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவினில் வந்து ஆர்கானிக்கில் வந்து சாரல் பிளட் ஈல்டு வேணால் பயன்படுத்துகிறோம். அதை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திருக்கீங்க. அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட கேட்டுருப்பலாம் தான். உங்கள் பேர் உங்களுடைய இதை அறிமுகம் வாங்கிக்கோங்க சார். என் பேர் மகேஸ்வரன். நான் ஒரு இளம் விவசாயி. கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக தான் நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். அதாவது போன டைமில் தான் அந்த மருந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரி, புதுசாக இருக்கிறேன்னு வாங்கி யூஸ் பண்ணலாம்னு பண்ணினேன். அதாவது நான் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லாமே இருந்துச்சு. மண்ணோட தன்மையை மாற்றி கொடுத்தது. அப்புறம் ஈல்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்குது. கருக்கா இல்லை, பூச்சி தாக்குதல் கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான். அதாவது வந்து இப்போ சாரல் எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா உடனே அந்த சாரல் போட்டாக்கா உடனே வேலை செய்யாது. ஏன்னா நம்ம மண்ணில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொட்டாசியம், டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி நம்ம கொடுத்து மண்ணோட ரசாயன உரத்தை கொடுத்து பழகிட்டோம். அதான் சார், இப்போ ஏக்கருக்கு ஒரு மூட்டை சாரல் யூஸ் பண்ணி சொன்னாங்க. அந்த ஒரு மூட்டை சாரல் யூஸ் பண்ணாலுமே முதல் டைம் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸோ மற்றது கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்தாதான் கொஞ்சம் நமக்கு அது எடுக்குது. ஆனால் அடுத்த பக்கம் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் எந்த மருந்துமே சேர்க்கல. சாரல் மட்டும்தான் சேர்த்தேன். பிளட்டு, வீல்வின்னு இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் போட்டோம். இன்றைக்கி எல்லாரை விட ஒரு 2 மூட்டை அதிக மகசூல் அறுத்தது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் கடலை போட்டோம். பார்த்தீங்கன்னா தண்ணியே நிற்க மாட்டேங்குது. ரொம்ப ஓவர் டைட், ஊனே முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சு. இந்த மண்ணை வந்து நல்லா ஈஸியாக மாற்றி கொடுத்துருவாரு. மண் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேறு உளுந்து பொலப்பொலப்பா வேறு தன்மை இறங்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை உடனே செய்யாது. இந்த பக்கம்லாம் அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் நிறைய மாற்றம் இருக்குது. இப்போ நான் இப்போ எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமல் சாரலோட இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் முதல் தடவை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கூட போகும், ரொம்பவும் கூட போகாது. நீங்கள் அதை வந்து குறைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு இது ஒரே மருந்தில் நீங்கள் எல்லாமே அறுவடை செஞ்சு நல்லா செஞ்சுக்கலாம். உழவும் பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளம் வயல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ரொம்ப சதப்பெல்லாம் உள்ள அந்த மண்ணுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைட்டாக கொடுத்துக்கிடுவோம். டைட்டாக இருக்க மண்ணை லூஸாக இருக்க மண்ணை டைட்டாக்கி நல்லா ஒரு சப்போர்ட்டாகவும் விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மருந்து. நான் யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேங்க. ஏதோ நம்ம பயன்படுத்துறீங்களா? அந்த பிளட் பயன்படுத்தலாம் என்ன மாற்றம் தந்தீங்க? அதை பிளட்டு யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கருதோட தன்மை பார்த்தீங்கன்னா அப்படியே நெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தடிமண் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கரநெல் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த இலை இருக்குது பாருங்கள், அப்படியே பட்டையாக அது உள்ளே கொஞ்சம் கருது வந்து உள்ளே போக முடியாது. உங்களால் பிளேடு மாதிரி பிடிச்சி அறுத்து விட்டுரும். சொனப்பு அதிகமாக ஏறினாலே பூச்சிகள் வந்து இதை உட்கார மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாவும் இருக்குது. இந்த பக்கமும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ மருந்து இறக்கிட்டு இருக்கேன். வரப்போகுது நாளைக்கு கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அருமையாக ஒரு 2-3 போகமாக இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3ஆவது பக்கம் யூஸ் பண்ணுறேன் பண்ணேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் இதாக இருந்தது, அது எல்லாம் கொஞ்சம் கலந்து போகிற மாதிரி இருந்துச்சு. 2ஆவது பக்கம் இப்போ 3ஆவது பக்கத்துக்கு போது நம்ம அந்தளவுக்கு எதுவுமே தேவையில்லை, டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற மருந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு நாளைக்கு வந்து பார்த்தா பச்சையாக இருக்கு இல்லையா, என்ன மாறலை அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் சார் எடுக்கும். 5 நாள் ஆயிரும். 5 நாளைக்கு பிறகு நீங்கள் அந்த பசுமையை பார்த்தீங்கன்னா மாறாது. கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் அந்த பசுமை போயிட்டே இருக்கும், அறுவடை வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆமாம், அள்ளி யூரியா ஒரு மூட்டை போடுவோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருன்னு இருக்கும். அம்மாறு 4 நாள் கட்டி பார்த்தீங்கன்னா வெளியே. ஆனால் இது அது மாதிரி கிடையாது. கரெக்டாக 5 நாள் எடுத்துக்கிது. 5 நாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும். ஆனால் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அந்த தன்மையை மாற்றிக்காமல் பக்குவமாக கரெக்டாக போயிட்டே இருக்கும். நல்லா சாரில் சூப்பராக வச்சுக்கலாம். பட்ஜெட்டு மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக, உங்களுக்கு ரொம்ப கம்மியான செலவில் தான் இது இருக்குது. ரொம்ப அதிகமான செலவெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மூட்டை வாங்கிங்கன்னா கூட இப்போ சாரல் ஒரு மூட்டை என்ன விலை ரேட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை வாங்கினால் 2 டைமாக கூட யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒன்றும் தப்பே இல்லை, அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால சேருங்க. அடுத்தடுத்த போக நீங்கள் 10 கிலோ 5 கிலோன்னு ஆவரேஜாக போட்டுங்க. நான் அப்படி தான் போட்டு சரி பண்ணி இன்றைக்கி நம்ம 10 ஏக்கர் நிலத்தை வந்து அவ்வளோ அருமையாக எல்லாமே நான் செட் பண்ணியிருக்கேன். இனிமேலுக்கு நம்ம இதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் என்னோடய வயலை நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் மாற்றி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லது, நல்ல லாபம் எடுக்கலாம். அதான் சார், இப்போ ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருது வரும்போது இதை அடித்தோம்னா
சில கருது முன்னாடி வந்திருக்கும், சில கருது பின்னாடி வந்திருக்கும். அந்த டைம் இந்த ஈல்டு வின்னை கொடுத்தோம்னாக்க ஒரு 15% கருது வந்தப்ப அப்படியே கலப்பு கருது சொல்லுவாங்களா, கலப்பு கருது வந்துட்டு அப்ப இதை கொடுத்தோம்னா அந்த 1-2 கருதும் உருவி வந்து சரசரன்னு வெளியில வந்துருக்கும். வரும்போதே பாத்தீங்கன்னா நெல்லு மணி அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்க்குறது. பளிச்சுன்னு கருக்காய் இல்லாம ஒரு இது கூட உங்களுக்கு எந்த இதுவும் வேஸ்டேஜ் ஆகுது, சாய மாட்டேங்குது, எல்லாமே அருமை. ஏன்னா நம்ம அடியிலேருந்து கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறதுனால அது வேறு வளர்ச்சியிலே போயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை. இப்போ மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விவசாயிகள் யூரியா, நானே ஒரு டைம் கொடுத்தேன்னா அதிகமாக கொடுக்கும்போது யூரியாவில் பார்த்தீங்கன்னா தழுன்னு வந்து பூச்சி அடிச்சிருது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை சார். ஈல்டு வினை யூஸ் பண்ண பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் கருது நல்லா இருக்கு, வெயிட்டாக இருக்குது. நெல் மணிகள் அவ்வளோ இதாக இருக்குது. பார்க்கும்போது அவளை பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அப்படி நெல் கொண்டு போய் கொட்டியிருந்தோம்னா நம்ம நெல்லை வித்தியாசமாக தெரியும் கலர், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம போய் இடையில நெல் பாலிஷ்னு சொல்கிறாங்க, அதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த ஈல்டு வினை பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஈல்டு வினை இது அடித்தாலே எல்லா கருதும் உருவி வெளில வந்துடும். போதும். நம்ம இந்த இது சிம்பிளாகவும் இருந்தாலும் உங்களுக்கு அதிக கண்ணா பண்ணாலும் மருந்துகள் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு 3 ஷிஃப்ட்லேயே நம்ம முடிச்சிடலாம். அருமையாக நல்லா இருக்கு. நன்றி.